இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. சோ வெல்கம் டு பாட் வாய்ஸ். டிராமாவோட ஓப்பனிங்கே ஒரு பிரம்மாண்டமான கல்யாண ஊர்வலத்தை தான் காட்டுறாங்க. நீ இங்க தானே இருக்க? அப்போ ஒரு கத்தி அவனை நோக்கி வர, அதோட அவனை அட்டாக் பண்ண ஒருத்தன் வரான். இவன் நம்ம ஹீரோ, பேரு நான்ஹெங், ஒரு இளவரசன். இவனோட கல்யாணத்தை தான் இவன் நிறுத்த வந்திருக்கான். இவன் இந்த டிராமாவோட செகண்ட் ஹீரோ சூகோ. அன்னைக்கு பயந்து ஓடுன நீ வரவே மாட்டேன்னு நினைச்சேன். கடைசியா வந்துட்டு என் அப்பாவை கொன்னு என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போனேன். இந்த பகை மறக்கக்கூடிய பகையா? இன்னைக்கு எல்லா கணக்கையும் தீர்த்துட்டு தான் போவேன். என்ன கொல்ல போறேன்னு என்கிட்டயே சொல்ற அந்த திராணி உனக்கு இருக்கா? இவதான் நம்ம கதையோட ஹீரோயினி சோங் இமாங், இந்த நாட்டு மினிஸ்டரோட பொண்ணு. சுகோ, நீ என்ன பண்ற? முதல்ல நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா? தெரியாம தான் இங்க வந்தனா? அதோட சுகோ, நமக்குள்ளதான் இப்ப ஒன்னும் இல்லையே. என்னோட முடிவு மாறாது சுகோ. எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? அவன் நல்லவ இல்ல இமங், அவன் நல்லவனும் கெட்டவனும். அவன் கூட வாழ போறது நான், நீ இல்ல. இது தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ற. எனக்கு தோன்றத நான் பண்றேன். வரே வா. பழைய காதல் ஜோடிங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இளமை ஊஞ்சலாடுதோ. ஒரு பக்கம் என்ன கொல்ல துடிக்கிறவ, இன்னொரு பக்கம் எனக்கு மனைவியா வர போறவ. ஆனா ஏன் முன்னாடி லவ் குசாவா? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இல்ல நான்கி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் உன்னதான் லவ் பண்றேன். ஓ, நீ என்னதான் லவ் பண்ற? அவனை இல்ல, என்ன லவ் பண்ற? ஆமா, அப்ப ப்ரூவ் பண்ணு. உடனே அவ சூக்கவ கத்தியால குத்த, பதிலுக்கு ஹீரோ ஹீரோனிய கத்தியால குத்த, பதிலுக்கு சூக்கோ ஹீரோவை குத்த. இப்படி மாறி மாறி குத்திக்க ஒரே ஃபன்னா போக்க. அப்பதான் தெரிய வருது இது ஒரு சீரியலோட ஸ்கிரிப்ட்னு. போனை சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சாரி டைரக்டர். டைரக்டர், எனக்கு புரியல, இதுல என்ன சொல்ல வரீங்க? நான்கங் தான் இந்த சீரியலோட ஹீரோ. ஆனா ஏன் ஸ்கிரிப்ட்ல அவனை லூசு மாதிரி காட்டுறீங்க? ஹீரோவை குத்த விடுறது கூட தெரியாம அவன் குத்து வாங்குவானா? அதுவும் அவன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கே. இந்த சீனை மாத்துங்க. இது ஒரு ஃபேமஸான சீனுங்க. எல்லா சீரியலும் இந்த சீன் சூப்பர் ஹிட். ஃபேன்ஸுக்கும் இதுதான் பிடிக்கும். இல்ல இல்ல, இந்த சீன் ரொம்ப மொக்கையா இருக்கு. ஏன் கதை கூட மொக்கையா இருக்கு. கொஞ்சம் கதையை மாத்துங்க. என்ன கதைடா இது? என்னோட முதல் சீரியலே இப்படி இருக்கணுமா? இந்த மாதிரி குப்பை சீரியல நான் நடிக்கணுமா? அதுலயும் இதுல வர ஹீரோ சரியான டம்மி பீஸா இருக்கானே. அட பாவிங்களா. காலங்காலமா ஹீரோயினுக்கு ஆபத்து வரும்போது ஹீரோ வந்து காப்பாத்துவான், உடனே லவ் வந்துருமா? எவன்டா இதை நம்புவான்? அடி பாவி. இந்த ஹீரோ உன்னை ஏமாத்தி உன் தங்கச்சி கூட அஃபேர்ல இருக்கான், ஆனா நீ அவனுக்காக உயிரை விடுற. இந்த மாதிரி மொக்க கதையில நானா? கதைய பேசாம மாத்திரலாமா? ஏன்னா கதையோட முடிவுல நான் செத்துடுறேன். இந்த சீரியல் மட்டும் வெளியே வந்தா கண்டிப்பா ஃபிளாப் தான். இப்ப என்ன பண்றது? ஓ மை காட், மழை வேற பெய்யுதே. கதவை வேற மூடல. உடனே கதவை மூட அவ போக, அப்ப சடனா டைம் ஃப்ரீஸ் ஆக, என்னையா ஏன் என்னால அசைய முடியல? என்ன நடக்குது? ஏன் என்னோட ட்ரெஸ் மாறுது? ஐயோ, நான் இப்ப எங்க இருக்க? இது ஏன் வீடிலேயே என்ன மருதானிய காணோம்? ஐயோ, இது நானா? என்னடா இது? ஒருவேளை இது கனவா இருக்குமோ? இல்ல தூக்கத்திலே செட்டுக்கு வந்துட்டனோ? தேவி, கிளம்பலாமா? யார் இவங்க? சரி, கனவு தானே, எழுந்துற வரைக்கும் இதை அனுபவிப்போம். ஏமா, நான் யாருமா? மேடம், உங்களுக்கு என்னாச்சு? யுங்கா, டாக்டர் போய் உடனே வர சொல்லு. அட இருமா, இப்பதான் புரியுது. யுங்கா இது அந்த சீரியல்ல வர கேரக்டரோட பேர்ல. அப்படின்னா ஓ மை காட், நான் அந்த சீரியலுக்குள்ள இருக்கனா? நான் எப்படி இங்க வந்த? ஆமா, என்ன இது? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்க்கா? கல்யாணமா? ஐயோ, அந்த ஹீரோ என்ன கொல்ற சீனாச்சே. முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மேடம், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இளவரசர் இல்ல, தளபதி சூக்கோவ. என்ன சொன்ன? சூக்கோவியா? நான் கட்டிக்க போறேன். ஆமா மேடம். அட ஆமால, கதைப்படி எனக்கு நடக்க போற முதல் கல்யாணம் சூக்கோவோட. ஆனா அது பிடிக்காம தான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன். நாம ஏன் அந்த கதையை மாத்த கூடாது? அப்புறம் கிளம்புவோமா? உடனே அவளோட அப்பாவை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்க. இவர் பேரு சோங்கியூடா. இது அவரோட ரெண்டாவது மனைவி சோயி. இது அவங்களோட பொண்ணு சோங்கி தாங், ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்தவ. இப்ப தலைவி சூக்கோவை கல்யாணம் பண்ணிக்க கிளம்புறா. ரொம்ப சந்தோஷமா கிளம்புறா. அப்ப யாரும் அவங்கள தாக்க வர. ஓ, ஃபைட் சீனா? சரி, நாம வேடிக்கை பாப்போம். அப்ப நடந்த கலவரத்துல அவ செத்துடுறா. அட கொடுமையே, என்னையா இது? கதைப்படி நான் இப்ப சாக மாட்டேனே. அம்மா வலிக்குதே. நான் எங்க இருக்க? மறுபடியும் கதை கூட இருக்கனா? ஏன் மறுபடியும் திரும்ப வந்த? மேடம் ரெடியா? இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அதே மாதிரி அவங்க வர. ஆனா அதுல அவ பொழைச்சுக்கிறா. அவ சடனா ஒரு பையன் குறுக்கு வர. அப்ப ஊர்வலம் நின்னு போக அந்த வண்டி கீழே விழுந்து அவ செத்துடுறா. இங்க பாருங்க, பல்லாக்குல தலைக்காணி வைங்க. இந்த தடவை எப்படி சாகுறன்னு நானும் பாக்குறேன். டே பாத்துடா. அட இவனுங்க வேற. அப்பா நல்ல வேலை நம்ம சாக்கல. எப்படி நம்ம பிளானு? மேடம் வாங்க போலாம். போலாமே. ஐயோ,
என்ன கொடுமடா இது, கால் தடிக்கு கூட சாவு வருமா? இந்த கதை எழுதினவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செருப்பாளியா அடிப்ப அவனை. மறுபடியும் அவ போக, மறுபடியும் அவ சாக, இப்படியே அவ செத்து செத்து விளையாடுறா. ஆனா எப்படியோ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிடுறா. அவ கடைசியா விஷம் குடிச்சு அவ இறந்துடுறா. முடியாது கடவுளே, முடியாது, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அவ சீன்ல ஏதோ ஒரு மாற்றம் நடக்க, ஐயோ தலை வலிக்குதே கடவுளே, இதுக்கு மேல என்னால முடியாது. மேடம், தனி வேணும்னா எங்களை கூப்பிட்டு இருக்கலாம்ல, ஏன் தனியா போனீங்க? இந்த டைலாக் நீ சொல்ல மாட்டியே. சரி விடு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் இருக்கு. யுத்தமா? என்ன யுத்தம்? அதை விடுடி. போன தடவை சரக்கு தானேன்னு விட்டுட்டேன், ஆனா அதுல விஷத்தை கலப்பாங்கன்னு யார் எதிர்பார்த்தா? இந்த தடவை குடிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, என்னோட கல்யாண புடவை எங்க? போய் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். என்னங்கடி, டைலாக்க மறந்துட்டீங்களா? சரி, எப்படி இருந்தா என்ன, சாக தானே போற, எந்த ட்ரெஸ் போட்டா என்ன, வாங்க போலாம். என்ன, யாரையும் காணோம்? இது லாயோ ஹவுஸ்ல, அப்ப இது என்னோட வீடா? தலைவி இந்த தடவை அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டா. அதாவது 6 மாசம் முன்னாடி அவ வந்திருக்கா. அப்ப நான் சாக மாட்டேனா? சரி, 6 மாசம் இருக்கு, இந்த பணக்கார வாழ்க்கைய நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்னமா இது? இது உங்களோட பாக்கெட் மணி. இது பாக்கெட் மணியா? நான் 10 ஜென்மம் எடுத்தா கூட எனக்கு இந்த சம்பளம் கிடைக்காதே. இங்க வாமா சிஜியா, என் ஃபேமிலிய பத்தி சொல்றேமா சொல்றேன். நீங்க மினிஸ்டரோட பொண்ணு, உங்களுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. ஆஹா, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கே. சரி, நான் உனக்கு கேட்கலாமா? சுக்கோக்கும் எனக்கும் தானே கல்யாணம். அப்படின்னா இப்ப நம்ம கதையில எத்தனாவது எபிசோட்ல இருக்கோம்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு அவன் தனியாளா உன்னோட 30,000 சோல்ஜர்ஸ ஃபேஸ் பண்ணான். தங்கச்சி, பில்டப்லாம் வேணா, கதைய சொல்லு. ஜெனரல் ஃபேங் வந்து உட்காருங்க. ஜெனரல் ஃபேங் தான் ஹிவானோட பெஸ்ட் கோ பிளேயராமே. ஆனா இன்னைக்கு ஏன் கூட கேம் ஆட பயப்படுறாரு. இவன் பிளாக் ஆர்மர் ஆர்மியோட வைஸ் கமாண்டர், ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃபூயி. இந்த கேமை உருவாக்குனது நீயா? நீ இங்க வரன்னு தெரிஞ்சதும் இந்த கேமை உருவாக்குன. இந்த லைஃப் அண்ட் டெத் கேமை நீ சால்வ் பண்ணா நான் இந்த இடத்த உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு என்னோட தலைய வெட்டி கொடுக்கற. என்ன சொல்ற? சண்டையே போடாம நீ இந்த நாட்டை கைப்பற்றலாம். நான் யூச்சங்க கைப்பற்ற எனக்கு என்னோட வீரர்களே போதும். எதுக்காக நான் உன் கூட கேம் ஆடி டைமை வேஸ்ட் பண்ணணும்? நீ சண்டைக்கு ரெடினா எங்களுக்கும் பயம் இல்ல. உன்கிட்ட 30,000 வீரர்கள் இருக்கலாம், என்கிட்ட 3,000 தான் இருக்கு. இருந்தா கூட ஒருத்த 10 பேரை கொல்லுவான். உங்க நாட்டோட பெரிய தளபதிய இப்பதான் கொன்னுட்டு வர. அவன் பையன் சின்ன தளபதி மக்களால காட் ஆஃப் வார்னு பேர் வாங்கினவன். இப்ப அவ ஏன் பிடியில இருக்கான். இந்த 4 பார்டர்ல 3 ஏன் வசம். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, ஆனா தனியா உன்னால ஒரு மண்ணும் புடுங்க முடியாது. என்னை எல்லாருமே மரணத்தின் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என்னை எதிர்த்தா அவனுக்கு மரணத்தை பரிசா தருவேன். ஜெனரல் ஃபேங், உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? நான் ஜெயிச்சா நீ சாவ, நீ ஜெயிச்சா உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? சின்ன தளபதிய என் கூட அனுப்பு. உனக்கு பெரிய தளபதியை பிடிக்காதே, அப்படி இருக்க அவரோட பையனைய நீ காப்பாத்தணும். நான் அவனை காப்பாத்தல, அவனை நான் ஏன் கையால கொல்லணும். நீ அவனை கொல்லணுமா? நான் 3 வருஷமா எல்லைய காவல் காத்த, ஆனா அதுக்கு எதுவும் கிடைக்கல. காரணம் அவனோட அப்பா. அவன் என்ன இந்த சின்ன ஊரை விட்டு வெளியே வராத மாதிரி பண்ணிட்டான். உன்னோட அரசர் தானே உன்னை யூச்சியங்க பாத்துக்க சொன்னாரு. அதோட பெரிய தளபதி கிட்ட உன் மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னாரு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குல்ல. யூச்சியங்னா என்ன தெரியுமா? அது ஒரு ஜெயில். பரவாயில்ல, நீ ரொம்ப ஓப்பனா இருக்க. இந்த கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உண்மைதான் ஜெனரல் ஃபேங், ஆனா நீ கேம்ல தோத்துட்ட. இப்ப சின்ன தளபதிய என்கிட்ட ஒப்படைக்கிறியா? உடனே அவன் ஒப்படைக்கிறான். ஏமா கண்ணு, நான் அந்த சின்ன தளபதிய பத்தி கேட்டேன், ஆனா நீ அந்த முட்டா பையில பத்தி சொல்ற. அட ஆமாங்க, நான் ஏன் அவரை பத்தி சொல்றேன்? சரி சரி விடுங்க. ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் அவனை பத்தி பில்டப் பண்ற. இருந்தாலும் இது ஸ்கிரிப்ட் தானே, கதையில இது உங்களோட வேலை. சரி மேல சொல்லு. தளபதி அன்னைக்கு ஒரு சவாலை ஃபேஸ் பண்ணாரு. இளவரசர் அந்த தளபதியோட சண்டை போட்டாரு. அதுல சிம்ம சோப்பனமா போய் அவர் ஒரே வெட்டுல கொன்னாரு. அப்புறம் அந்த போர்ல வின் பண்ணிட்டாரு. அப்பா, என்ன ஒரு ஹீரோயிசம்! என்ன நான் ஏன் இப்படி பேசுறேன்? அப்படின்னா இந்த கதைக்குள்ள ஹீரோவை புகழ்ற மாதிரிதான் நானும் பேசணுமா? மேடம், நான் ஏன் மறுபடியும் அவரை பத்தி பேசுறேன்னு தெரியல. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கள. தேவையில்லை, நீ எப்படியும் அவனை பத்தி தான் சொல்லுவ. மேல சொல்லு. அப்படி என்னதான் அவன் பண்ணான்னு நானும் பாக்குறேன். அன்னைக்கு அந்த போருக்கு பிறகு சின்ன தளபதிய அவரு கொல்ல பார்த்தாரு. காட் ஆஃப் வாரா பேர் நல்லதா இருக்கு, ஆனா பேர் மட்டும் போதாது. நிலைமையை சரியா ஜட்ஜ் பண்ணாம
நீ 3 சிட்டிய லாஸ் பண்ணிருக்க. அதோட எத்தனை பேர் உன்னால இறந்திருக்காங்க தெரியுமா? அவன் தலைய வெட்டுங்கடா. அப்ப அவனை கொல்லும்போது யாரோ ஒருத்த அவங்களை தடுக்க, இவன் பேரு ஜியாங், நான்ரூயோட ஆளு. இவர்தான் நான்ரூ, அரசரோட பையன். இவனும் இளவரசர் தான், சின்ன இளவரசர். அவனை விடு. எங்கு ஏன் விடணும்? அப்பா அவனை விட சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, அரசாணை எங்க? அரசாணையால எங்க அது? அத இப்பதால எழுதுறாங்க, சீக்கிரமா வந்துரும். அப்படின்னா உன்கிட்ட அரசாணை இல்ல, கரெக்டா? அவனை கொல்லுங்கடா. அப்போ ஒருத்தன் வந்து அரசாணை தர, இவர் வந்து நம்ம ஹீரோயினியோட அப்பா. அரசாணை வந்தா என்ன, அவனை விட முடியாது. நீங்க அரசரோட ஆணைய மீற போறீங்களா? நான் சொல்றத கேட்டா நான் இவனை விட்டுடுறேன். என்ன வேணும்? நான் திரும்பவும் ஊருக்குள்ள வரணும். ஊருக்குள்ளயா? ஏண்டி என் அப்பா ஏன் இதுல இன்வால்வ் ஆகுறாரு? எங்க உங்க அப்பா தாங்க முக்கியமான ஆளு. அவரு யார் கூட நிக்கிறாரோ அவருதான் அடுத்த ராஜாவா ஆக போறவரு. ஐயோ, இது வேறையா? இங்க பாருங்க, நம்மளோட ஒரே கோல் அந்த ஹீரோ பக்கம் போகவே கூடாது. குறிப்பா அவன் பேரை யாருமே சொல்லக்கூடாது. கற்பனா தலைவன் சூக்கோவை கூப்பிட்டு ஊருக்குள்ள வரான். தலைவனை பார்த்த மக்கள் பயப்பட, அதோட நிறைய பேருக்கு ஹீரோ வந்தது பிடிக்கல. இருந்தும் தலைவன் ஊருக்குள்ள வரான். வததும் ராஜாவை போய் மீட் பண்றான். இவரு பேரு நான்ஷி, இந்த ஜிங் டைனஸ்டியோட ராஜா. மன்னர் நீடூடி வாழணும். சின்னவனே, ஊருக்குள்ள ஒரு வதந்தி பரவுது தெரியுமா? என்ன வதந்திப்பா? நம்ம மரணத்தின் கடவுள் இருக்காருல, அவரு நம்ம எதிரி நாட்டோட சேர்ந்து பெரிய தளபதியை கொன்னு சின்ன தளபதியை கடத்தி அவரை காப்பாத்துற மாதிரி 4 இலைய அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாராம். இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? இது ராஜ துரோகம்பா. கண்டிப்பா மரண தண்டனை தான். நான் உங்களோட சேர்ந்திருந்தா நான் ஏன் ஹீவான் நாட்டோட தளபதியை கொல்ல போறேன்? ஆமா, ஏன் இவன் கொல்லணும்? அது நடிப்பு மகனே, உனக்கு தெரியும்ல. ஃப்ரெங்குக்கு ஆள் மாறாட்டம் பண்ண தெரியும்னு ஒருவேளை வந்தவன் அவனோட போலியா இருந்தா, இலை நீ அரசரையே ஏமாத்திரியால அப்படின்னா கொன்னுடலாம்ப்பா, இவனை கொன்னுடலாம். நான் உங்களை ஏமாத்துறவனா இருந்தா எதுக்காக 3000 வீரர்கள் இருக்கிறப்ப வெறும் 300 வீரர்களோட நான் இங்க வரணும்? இதுவும் கரெக்ட் தானப்பா? அதோட இவனை கொல்லணுமா வேணாமான்னு நீங்க தானே முடிவெடுக்கணும். உனக்கு தெரியுமா சின்னவனே, புலிக்கு குழந்தை பிறந்த பிறகு சில சமயம் பசிச்சா அதோட குட்டிய கொன்னுருவான். இவன் இங்க 300 பேரோட வந்தது உண்மைதான். ஆனா வெளியே அவனோட படையே நிக்குது. கருப்பு ராணுவத்தோட பேஸ் பண்ற ஒரே படை ராஜ படை தான். ஆனா அது இப்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அது தெரிஞ்சுதான் இவன் இங்க வந்திருக்கான். ஓ, அப்போ இவன் உங்க இடத்துக்கு வர பாக்குறானா? கொன்னுடணும்பா, இவனை கொன்னுடணும். என்னோட வீரர்கள் பார்டர்ல இருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க வந்தது திரும்ப இவான் படை தாக்கனா உங்களை பாதுகாக்கதான், வேற எந்த காரணமும் இல்ல. சரி, அவன் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஊருக்கு வெளியே தான் அவன் இருக்கணும். அரண்மனைக்குள்ள அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகும்போது ஒரு பெயிண்டிங்க கொடுத்துட்டு போறாரு. அதுல கூண்டுக்குள்ள இருந்து வர புலிய ராஜா கொல்ற மாதிரி இருக்கு. அத தலைவன் பார்த்து வருத்தப்படுறான். தலைவனுக்கும் ராஜாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல. அது போக போக என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஏன் இத பத்தி கவலைப்படணும்? இளவரசி, சின்ன இளவரசருக்கு சோங்கியோடாவும் சின்ன தளபதியும் உதவி பண்ணா கூட அவரால உங்க சாதனைக்கு நிகராக முடியுமா? நீங்க யாரு? 11 வயசுலே தனியாளா போய் போர்ல வின் பண்ணவரு. 17 வயசுல ஷீக்கலகத்தை தனியா தடுத்தவரு. 18 வயசுல வெஸ்ட் அவரை மீட்டவரு. 19 வயசுல அந்த கோங் பிரபுவை கொன்னவரு. உங்க சாதனைக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சுண்டக்கா. அது மட்டுமா, உங்க தாய் மாமா யாரு? இந்த நாட்டோட தலைமை சேனாதிபதி. அவரு உங்க கூட இருக்கும்போது கவலை ஏன்? யோ, அத விடியா. உனக்கு சோங்கியோட பத்தி ஏதாவது தெரியுமா? பெருசா தெரியாது. ஆனா அவன் 6 அமைச்சகத்தோட தலைவன். ராஜா அவன் எது சொன்னாலும் யோசிக்காம தலையாட்டிடுவாரு. அவ்வளோ நம்பிக்கை அவன் மேல. அந்த கிழவன் வந்ததாலதான் சூக்கோ இன்னைக்கு உயிரோட இருக்கான். ஆனா அந்த கிழவன் சின்ன இளவரசனோட சேரடு. அப்படின்னா அவரை உங்க பக்கம் இழுக்க பாக்குறீங்களா? அவனை நம்ம பக்கம் வர வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா அவனுக்கு 2 பொண்ணு இருக்குல்ல. அவருக்கு பொண்ணுங்கன்னா உயிரு. பெரிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. சின்ன வயசுல அவ அம்மா இறந்துட்டாங்க. அதோட அவ ஒரு மாதிரி, அவ உங்களுக்கு செட் ஆக மாட்டா. ஆனா 2வது பொண்ணு இருக்கால, அவ 2வது ஒய்ஃபோட பொண்ணா இருந்தாலும் செம டேலண்டான பொண்ணு, பேரழகியும் கூட. அவளை நீங்க கட்டிக்கிட்டா அவரு உங்க கூட சேர்ந்துருவாரு. இல்ல, என்ன இல்ல? நீ நினைக்கிற மாதிரி என்னோட டார்கெட் சின்னவ இல்ல, பெரியவ. ஏன் தெரியுமா? சின்ன வயசுலே தன்னோட அம்மாவை இழந்தவ. சித்தியோட கொடுமையை அனுபவிச்சும் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கானா அவ எந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்பா. அதனால அவதான் நமக்கு ஏத்தவளா இருப்பா. நாளைக்கு என் அம்மாவோட நினைவு நாள், அந்த விழாவுக்கு அவளை இன்வைட் பண்ணு. இந்த பக்கம் நம்ம தலைவி அந்த கதையோட மெயின் சீன் எல்லாம் எழுதி ஒரு பிளான் பண்றா. மேடம், இதுல என்ன எழுதுறீங்க? வேற என்னமா, இந்த கதையோட கோர் பாயிண்ட தான் எழுதுறேன். சரி, அதை விடுங்க. இளவரசர் அம்மாவுக்கு நாளைக்கு நினைவு நாளாம். அவரு உங்களையும் உங்க தங்கச்சியும் இன்வைட் பண்ணிருக்காரு. என்னது, என்னையா? அட, அங்க போய் தானே
நான் அவன் மேல காதல்ல விழுவேன். இல்ல அங்க போக கூடாது. ஆனா தலைவி போக வேணாம் நினைச்சாலும் இவளுங்க விட மாட்டாளுங்க. என்னடி பண்றீங்க? நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். நான் போக மாட்டேன், நீங்க போகணும். ஏண்டி நான் உங்க மேடம் டி, என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம், முதல்ல போய் தொலைங்க. இளவரசி அந்த பொண்ணு வந்துட்டா, அவளை உடனே என்னோட ரூமுக்கு வர சொல்லு. கட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டாவது ஹீரோனியும் வரா. அதாவது ஹீரோயினியோட தங்கச்சி சோங்க எங்க தங்கம் வந்திருக்கா. அவளை பார்த்ததும் சின்ன இளவரசர் காதல்ல விழுந்துடுறான். முதல்ல இங்க இருந்து போகணும். எங்க போறீங்க? இளவரசர் உங்களை வர சொன்னாரு. ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா கக்கா வருதியா, நான் போயிட்டு வரவா? வயிறே கலக்கினாலும் பரவாயில்ல, உள்ள போங்க, போய் இளவரசரை பாத்துட்டு வாங்க. அட நாசமா போறவனுங்களா, நம்மள விட மாட்டானுங்க போலியே. அட அது லிங்மங் தானே. கதைப்படி இவங்களுக்கு நம்மள பிடிக்காதுல, இவ்வளவு வச்சுதான் நாம தப்பிக்கணும். உடனே தலைவி அவகிட்ட வேணும்னே வம்பு இழுக்க, அப்ப அவ தலைவி கைய தட்டி விட தலைவி தெரியாம தண்ணீர விழுந்துடுறா. அப்ப தலைவி அவளை காப்பாத்த வரா. ஐயோ இவனா? இவன் பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கானே. இவன் கூட நடிக்கிறதுக்கு நான் செத்தே போலாம். ஆனா தலைவ அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறான். இதாங் உனக்கு எதுவும் ஆகலையே? நான் நல்லா தானே இருக்கேன். விழுந்தது என் அக்காவும் இளவரசரும். நான் ஹெங்கா அவனுமா விழுந்துட்டான்? அப்ப தலைவன் மேல வர ஆரம்பிச்சிட்டாயா. இப்ப இந்த கருமம் பிடிச்ச சீன் வேற வருமே. இந்த சீனை நடக்க விடக்கூடாது. வேண்டாம், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க, நான் கிளம்புறேன். ஹே நில்லுடி, நீ வேணும்னு தானே தண்ணில விழுந்த, நான் ஏன் வேணும்னே விழ போற? ஏண்டி இப்பதானே இளவரசரை மயங்க போறேன்னு சொன்ன? அக்கா என்னக்கா நடக்குது? என்னையா கேக்குற? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? சிரிக்கிறான். சரி இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். ஹே என்ன பண்ற? உன்னோட உயிரை காப்பாத்தனா? என்ன அடிக்க வர லூசா நீ? டேய் நீ யாருன்னு தெரியும்டா. என்னை காப்பாத்துற மாதிரி என்ன கரெக்ட் பண்ணி என் அப்பா கூட நெருங்க பாக்குறாள? அப்படி போடு. சோம் குடும்பத்தோட 2 பொண்ணுங்களும் வேற லெவல் பா. அப்படின்னா உன்னை காப்பாத்தாம சாக்க விட்டு இருக்கணும்னு சொல்ல வரியா? ஆமா, சாவணும்னு விதி இருந்தா சாவ விடணும். விதியை மாத்துறது கதையை மாத்துறதுக்கு சமம். விளைவுகள் மோசமா வரும்ல. சரிங்க பைத்தியம் மேடம், இனிமே உங்களை நான் காப்பாத்த மாட்டேன். இனிமே வா. இனிமேலாம் வேணாம். இனிமே ஓ வழி வேற, ஏன் வழி வேற. நான் கிளம்புறேன். ஐயோ நானே போகணும்னு நினைச்சா கூட இந்த கதை போக விடாத போலியே. இளவரசி நம்ம பிளான் ஊத்திக்கிச்சோ. இப்ப என்ன பண்றது? ஏய் நீ என்ன பண்ற? இளவரசி நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அதுக்கு என்ன? அதுக்குதான் எனக்கு யாருமே இல்லையா? ஆனா இனிமே நான் உங்க கூட தான். என்ன வளர்ற? என் கைய விடு. உடனே அவ தலைவனை கிஸ் பண்ண. ஹே பைத்தியம் என்னடி பண்ற? என்ன விடுடி. என்ன இது? என்ன ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது. தலைவ அந்த இடத்த விட்டு போக பாக்குறான். ஆனா ஏதோ ஒண்ணு அவனை கண்ட்ரோல் பண்ணி அவளை கிஸ் பண்ண வைக்குது. நாசமா போன டைரக்டர். இப்போ இந்த லைட்டும் இந்த மியூசிக்கும் க்ளோஸ் அப் ஷாட்டும் யாருடா கேட்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சனியும் பிடிச்ச எழுத்தாளன் தான். உன் வம்சம் விளங்காதுடா. என்னடா நடக்குது இங்க? நான் ஏன் இவ்வளவு கிஸ் பண்றேன்? நடிப்புன்னு சொன்னாரு, இத பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியலையே. இளவரசரோட மானம் கப்பல்ல ஏறிடுச்சு. ஏய் என்ன பண்ற நீ? சீச்சி இவனை போய் கிஸ் பண்ணிட்டேனே. இவ சூனியக்காரியா இருப்பாளோ? இவ எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணா? ஃபுகி அவள் வெளியே தூக்கி போடு. ஏய் யார வெளியே தூக்கி போடுவேன்னு சொல்ற? முத்தத்தை மட்டும் நான் 10 நிமிஷம் அடிச்சல. ஆனா இது உனக்கு முதல் முத்தம் போலியே. அதான் ரொம்ப வெக்கப்படுற. எனது இளவரசருக்கு இது முதல் முத்தமா? ஹே நிறுத்துமா. எங்க இளவரசர் எத்தனை பொண்ணுங்களுக்கு கிஸ் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இப்ப இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. ஏன்டி வருத்தப்படுற? நீ ஒரு நடிகைடி. இந்த படத்துல ஒரு சீன் இது, அவ்வளவுதான். ஆனா அவனை போய் கிஸ் பண்ணணுமா? சரியான லூசு பையன் அவன். என்ன கதையில அவன் ஒரு பிளே பாய். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சி கூட சீச்சி அவனை போய் கிஸ் பண்ணிட்டேனே. மேடம் நீங்க உண்மையிலேயே அதை வாங்கிட்டீங்களா? ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? அதுவும் அத மரண கடவுளுக்கு தான் தரணுமா? அது நான் என்னமா? என்ன அது? அதோட நீங்க தானே என்ன அனுப்பி வச்சீங்க. அனுப்புனது நான் இல்ல மேடம், இவ. நான் இல்ல நீதான். அப்படின்னா இவங்க இஷ்டம் இல்லனா கூட கதைப்படி இவங்க என்ன ஹீரோ கூட கோத்து விடணும். அதோட இந்த கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கதையில கதாநாயகனை மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா கதையே மாத்தணும் போலியே. எப்படி மாத்துறது? மாத்திர அதுக்கு இதுதான் ஒரே வழி. கற்பான தலைவனை காட்ட அவன் நடந்ததை பத்தி நினைச்சு பாக்குறான். இளவரசி நடந்தது நடந்து போச்சு. அத நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், ஒரு பையனும் வாய் திறக்க மாட்டான். உங்க பேருக்கும் புகழுக்கும் எந்த கலங்கமும் வராது. ஒருவேளை எவனாவது நடந்ததை சொன்னான்னா அவன் நாக்கறுத்து நாய்க்கு போட்டுருவேன். ஆனாலும் இன்னைக்கு உங்க ஆக்டிங்க பார்த்து நானே அதை உண்மை நினைச்சிட்டேன். அதுவும் அந்த கிஸ் தான் ஹைலைட்டே. டேய்
அத நான் பண்ணலடா. என்ன ராசா சொல்றீங்க? அத நீங்க பண்ணலையா? ஆமாண்டா, அவளை நான் கிஸ் பண்ணல. அப்ப என்னாச்சுன்னே தெரியல. சடனா ஏதோ ஒண்ணு என் உடம்புக்குள்ள போய் என்ன கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு என் மேல சூனியம் போட்டுட்டாலோ அப்படின்னா உடனே சாமியார் வர சொல்லுவா. எதுக்கா? பேய் ஓட்டதான். டேய், என்ன பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரியா தெரியுது. சரி, அவ சூக்கோக்கு நிச்சயம் பண்ண தானே? ஆமா, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. பாவம், அவனும் நம்மள மாதிரி ஒண்டி கட்டதான். என்ன நம்மள மாதிரியா? இல்ல என்ன மாதிரி அப்படின்னா அவ இன்னும் சிங்கிள் தானா? ஆமா, ஆனா அவளுக்கு சூக்கோதான்னு எப்போ முடிவு பண்ணிட்டாங்க. அரசர் கூட கல்யாண மடல எழுதிட்டாரு. அப்படியா விஷயம்? இதைய நீ முன்னாடியே சொல்லல. சூக்கோ அவன் மேல பைத்தியமா இருக்கான். இத வச்சு ஒரு கேம் ஆடுவோம். என்ன கேம் இல்ல ஒடிசே, இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். குறிப்பா நான் இந்த பொண்ணை துரத்துறேன்னு சூக்கோக்கு தெரியணும். இளவரசி, உங்க மாமா வந்திருக்காரு. என்ன மாமா? சொல்லவே இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. உன் அப்பா சின்னவனுக்கு சூப் கிச்சனை ரெடி பண்ணிருக்கான். அதனால மக்கள் முன்னாடி சின்னவனோட செல்வாக்கு உயரும். இத சொல்லதா வந்தீங்களா? இது என்ன புதுசா மாமா? அவரு எப்பவுமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. நான் எத்தனை வாரம் வின் பண்ணாலும் அவர் மனசுல எனக்கு எந்த இடமும் இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? இப்ப இருக்கிற நிலைமையில என்னோட கருங்கவச படை தான் நம்பர் 1ல இருக்கு. ஆனா அதை தடுக்கக்கூடிய ஒரே படை சூக்கோவோட ராஜ்ய படை. இப்ப நமக்கு தேவைப்படுறதுலாம் ஒண்ணுதான், நம்ம முன்னோர்களோட ரகசிய கலை. அது ராஜ்ய படை கிட்ட தான் இருக்கு. அதாவது சூக்கோ கிட்ட இருக்கு. அது நமக்கு கிடைச்சா நாம வின் பண்ண சான்ஸ் இருக்கு. கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி மாமா? போர் நடந்த டைம்ல சூக்கோ ஒருத்தருக்கு மட்டும் லெட்டர் அனுப்பியிருக்கான், அதுவும் அவனோட ஃபியான்சிக்கு. ஏன், கடைசியா அவ அப்பா சாகும்போது கூட அந்த பொண்ணுக்கு அவன் ஏதோ ஒண்ணு அனுப்பியிருக்கான். கண்டிப்பா அவளுக்கு அந்த ரகசிய கலைய பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்றது அந்த யூமங்கையா? உனக்கு அவளை தெரியுமா? தெரியும்னு சொல்றதை விட அவகிட்ட எனக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு. அவளை வச்சு அவ அப்பா கிட்ட போகணும்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்ல அவன் நமக்கு தேவைப்படுவான்னு. கட் பண்ண அடுத்த நாள் தலைவியை கரெக்ட் பண்ண நிறைய நகையும் பணமும் அனுப்ப, அதோட அவ எங்க போனாலும் அவளை விடாம துரத்துறான். இவ என்ன விடமாட்டான் போலியே. ஏண்டி இப்படி இருக்க? அந்த யூமங்க பாரு, ஒரு பக்கம் சூக்கோ, இன்னொரு பக்கம் இளவரசர். அதுவும் அந்த மரண கடவுளை மாய்க்கிற லெவலுக்கு அவ வந்துட்டா. ஆனா நீ என்னன்னா வீட்டுல உட்காந்து சோறு துண்ணுகிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சின்னவரை உன் வலையில விளைவைன்னு சொன்னல. உன் அப்பா சொன்னதை வச்சு பார்த்தா அவன் தான் அடுத்த ராஜாவா மாற போறவன். அவனை போய் கரெக்ட் பண்ற வேலையை பாரு. அம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ இல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணாத. ஏய், நான் உன் அம்மாடி. அம்மானா அம்மா மாதிரி இரு. நீ பண்றத பார்த்தா அம்மா மாதிரியே இல்ல, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இளவரசி, மேடமுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமா தலைவலிக்குதான். அதனால இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாதான். அட என்னமா நீ வேற? இதோட எங்க இளவரசர் இங்க 10 தடவை வந்திருக்காரு. ஆனா 7 தடவை ஒரே காரணத்தை நீ சொல்ற. இந்த தடவை பார்க்காம நாங்க போக மாட்டோம். ஐயோ இளவரசி, மேடமுக்கு சளியோ இல்ல எலியோ எதுவா இருந்தாலும் அவளை இன்னைக்கு நாங்க பார்க்காம போக மாட்டோம். அவரு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? அப்படிதான் சொன்னாரு. அதோட உங்களை வர சொன்னாரு. ஏன்னா நீங்க அவர் கிஸ் பண்ணதால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அதை சரி பண்ண உங்களை உடனே வர சொன்னாரு. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கே. இந்த மாதிரி ஒரு மானம் கெட்டவன நான் பார்த்ததே இல்ல. இவன மாதிரி ஒரு ஆளு ஏன் காலத்துல பிறந்திருந்தா ஊரே வித்துருப்பான் போல. ஆனா இந்த கதையில ஹீரோ நம்மள தேடி வரமாட்டானே. இதுல என்ன, அவன் என்ன தேடி வரான்? ஒருவேளை கதையை மாத்த பாக்குறதால இந்த கதையே நமக்கு எதிரா சதி பண்ணுதோ? மேடம், உங்க அப்பா உங்களை உடனே வர சொன்னாரு. என் பொண்ணு ஒரு பைத்தியங்க, அவெல்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டா. அப்படி சொல்லாதீங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா உங்க பொண்ணு மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. புரிஞ்சுக்கோங்க இளவரசே, நீங்க மலை, ஆனா அவ வெறும் கல்லு. ரெண்டையும் எப்படி ஒப்பிட முடியும்? எனக்கு புரியுது. ஆனா உங்க பொண்ணுதான் முதல்ல என்ன கிஸ் பண்ணது. அவ போதையில பண்ணிட்டா. அத அவளை சொல்லுங்க. அவ தலைவி உள்ளவரா? இளவரசி, நீங்க சொல்றது சரிதான். உங்களை பார்த்ததும் நான் விழுந்துட்டேன். ஆனா அது காதல் இல்ல, வெறும் அட்ராக்ஷன் தான். அதனால என்னால உங்களை ஏத்துக்க முடியாது. இதுதான் உன்னோட முடிவுனா உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, என்ன வழி அனுப்ப மாட்டியா? நான் ஏன் வழி அனுப்பணும்? மகளே, அவர் ஒரு இளவரசருமா? நாம தான் அவரை வழி அனுப்பி வைக்கணும். வேற வழி இல்லாம தலைவி அவங்க கூட போக, டேய் நீ யாராவது வராங்களான்னு பாரு. நான் மேடம் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் தனியா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஐயோ, என்ன பண்ண போறான்? யோ, என்னையா பண்ற? இவ இப்படி பண்ணி தானே என்ன கண்ட்ரோல் பண்ணா? யோ, உன்னதான் யா? இல்ல, அன்னைக்கு இதே மாதிரி தானே நீ பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ண. அப்ப உன்னையும் கண்ட்ரோல் பண்ணாங்களா? உன்னையுமா? ஹேய், என்கிட்ட கேம் ஆடாத. நீ எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண? உன்னோட அஜெண்டா என்ன? அஜெண்டாவா? ஏங்க, அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லங்க. நடிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. சரி, சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கதையோட ஓனர் தான். என்ன, கதையோட ஓனரா? ஆமா, அவரு ஒரு கடவுள் மாதிரி. நம்ம எப்ப சாப்பிடணும், பேசணும், ஏன் எப்ப சாகணும்னு கூட அவரு தான் முடிவு பண்ணுவாரு. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா
அவரு என் கனவுல வந்து ஒரு பவரை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ண சொல்றாரு. கடவுள் கதையோட ஓனரு கனவுல வந்தாரு. நல்லா கதை கட்டுற. என்னது கதை கட்டுறனா? யோ இது உண்மைதாயா? உடனே தலைவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றா. என்ன நம்ப மாட்டீங்களா? இப்ப உங்க எதிரியா இருக்காரே சுக்கோ, அவரு உங்க சின்ன வயசுல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஆனா உங்க அம்மாவோட சாவாலதான் நீங்க 2 பேரும் எதிரியா மாறிட்டீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் இந்த உலகம் உங்களை கெட்டவனா தான் பாக்குது. ஏன் உங்க அப்பா கூட உங்களை கெட்டவனா தான் பாக்குறாரு. அதனால தானே உங்களை விட உங்க தம்பிய அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதுக்காக தான் நீங்க புரட்சி பண்ணி இந்த நாட்டை கைப்பற்ற பாக்குறீங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் நினைச்சதை விட நீ புத்திசாலியா இருக்க. ஆனா இது யாரு உனக்கு சொன்னா? சூக்கோவா இல்ல உன் அப்பாவா? யோ எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? வேற என்ன சொன்னதான் ஏன் நம்புவ? இரு சீன் 29ல இவன் என் அப்பா கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்பானே. சூக்கோ எனக்கு எழுதின லெட்டரை பத்தி இவன் கேட்பான். லெட்டர்ல என்ன இருக்கு? உங்களுக்கு அந்த ரகசியம் வேணும்ல? என்ன ரகசியம்? அட ஆமாங்க, உங்களுக்கு ராஜ்ய படையோட அந்த ரகசிய கலை வேணும். அதை நான் தரேன். நிஜமாவா? ஆமா நான் தரேன். சரி உன்ன நான் நம்புறேன். உடனே தலைவி சூக்கோ அவளுக்கு அனுப்பின லெட்டர்ல எதா இருக்கான்னு பாக்கறா. இதோ இங்க இருக்கு. அட கடவுளே, என்ன இது எம்டியா இருக்கு? டேய் டைரக்டர், அப்ப கதையில வெறும் அது ரகசியமே தானா? அப்படின்னா ரகசியம்னு ஒரு ரகசியமே இல்லையா? அட பாவி டைரக்டர், என்ன சைக்கோ கிட்ட அநியாயமா மாட்டி விட்டுட்டியா? அக்கா ஏன்கா எழுவுறீங்க? ஒன்னு பண்றியாமா? சொல்லுங்கக்கா. நீ போய் எனக்கு ஒரு சமாதியை தோன்றியா? அவன் கையால மாட்டி சாகிறத விட நானே தற்கொலை பண்ணிக்கிறேன். இளவரசே நீங்க சொன்னது சரிதான். அந்த பொண்ணுக்கு அவன் கடைசியா ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். ஆனா அவங்க ரூமை விட்டு வெளியே வந்ததே இல்ல. எப்படி அவங்களுக்கு உங்களை பத்தி இவ்வளவு விஷயம் தெரியும்னு தெரியல. எனக்கு இந்த சூனியத்துல நம்பிக்கை இல்ல. ஆனா வீட்டை விட்டு வெளியே வராத ஒருத்திக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன் நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளை விட்டு வைக்க கூடாது. அப்படின்னா அவளை கொல்ல போறீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? அவ மினிஸ்டரோட பொண்ணாச்சே. அதனாலதான் அவளை நான் அங்க கொல்லல. ஆனா நாளைக்கு அவன் அப்பா இங்க இருக்க மாட்டான். அவன் இல்லாதப்ப அவ கதைய முடிச்சிடலாம். கட் பண்ண சூக்கோவை போய் சின்னவன் பாக்குறான். என்ன வர சொன்னியால? ஆமா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். சொல்லல. நடந்த போர்ல நம்ம தோத்துட்டோம். ஆனா நீ யோசிச்சு பாத்தியா? நம்ம அவங்க கிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட தோத்தது இல்ல. ஆனா இந்த தடவை நம்ம எப்படி சண்டை போடுவோம் தெரிஞ்சு அவங்க வந்த மாதிரி இருந்தது. என்ன சொல்ல வர? அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு விஷயம் நடந்தது. தளபதி அங்க பாருங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க இங்க வராங்க. நம்ம கோட்டையோட கதவை திறந்து விடலாமா? அவசரப்படாதீங்க. கேயுவான் ராணுவம் தந்திரம் பண்றதுல கெட்டிக்காரங்க. வந்த மக்கள்ல அவங்க ஆட்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ரோங் நீ போய் அது என்னன்னு பாரு. அப்பா அங்க யாரோ வராங்க பாருங்க. யோ பெரிய தளபதி, நல்லா இருக்கியா? நீ கோட்டை கதவை திறக்கலனா இவங்கள நான் கொன்னுருவேன். அவங்க ஈஸியா 2 சிட்டியை கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்ல, ராத்திரி அவங்க எங்களை தாக்குனாங்க. கரெக்டா சொல்லணும்னா யாரோ உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. நீ இளவரசனை சந்தேகப்படுறியா? ஆனா இதையே அவன் பண்ணணும். நீ யோசிச்சு பாரு. இந்த சண்டையில நாம தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ராணுவத்துல பாதி பேர் இறந்துட்டாங்க. ஏன் அந்த போர்ல என் அப்பாவும் கொல்லப்பட்டாரு. இதுல யாருக்கு லாபம்? யோசிச்சு பாரு. யாருக்கு? வேற யாருக்கு? இளவரசனுக்கு தான். அதனாலதான் போருக்கு பிறகு உடனே என் மேல தேச துரோக பழிய போட்டு உள்ள தள்ளினான். அட ஆமா மாப்பிள, என் அப்பா கூட அவனை சந்தேகப்பட்டாரு. அதனால தான்டா சொல்றேன், நான் மட்டும் வெளியே வந்துட்டேனா கண்டிப்பா அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு நீ வெளியே வரணுமேடா. ஆனா அவன் உன்னை வர விட மாட்டானே. டே உனக்கு தெரியுமா, நம்ம சைக்கோ இளவரசர் இருக்காருல, அவரு சோங்கிமங்க லவ் பண்றாராம். அவங்க பேசுறத சூக்கோ கேட்டுறான். இந்த கதையே இவனால தான் ஆரம்பிச்சது. ஏன்னா இவன் தான் நம்ம கதையோட வில்லன். மோசமானவன். அவனோட லட்சியத்துக்காக பெத்த அப்பனைய கொண்டுட்டான். அடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன். சின்ன வயசுலயே ஆர்மிக்கு போயிட்டான். அதோட லவ்வுக்காக தன்னோட உயிரை கூட இவன் கொடுப்பான். கடைசியா இந்த பொம்மை இதுதான் நம்ம கதையோட கதாநாயகி. ஆனா பாவம் இந்த பொண்ணு அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த வில்லனுக்கு இவ கிட்ட இருக்கிற புதையல் தேவை. அதனால இவளை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி ஏமாத்தி அவ கூட இருந்த எல்லாரையும் கொன்னுட்டு கடைசியா அந்த புதையல் கிடைச்சதும் அவளையும் கொன்னுட்டான். அதனால அந்த புதையலை நம்ம இப்பவே கொடுத்துட்டா அவன் யாரையும் கொல்ல மாட்டால? கண்டிப்பா கொல்ல மாட்டான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை. என்னக்கா? அந்த புதையல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சொல்லுங்க இப்ப என்ன பண்றது? அட என்னக்கா இதுக்கு போய் கவலைப்படுற? போய் அந்த வில்லனை பார்த்து இங்க பாரியா அந்த புதையல் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிருங்க. பைத்தியம். அப்படி சொன்னா அவன் என்ன கொன்னுருவான். அப்படின்னா ஹீரோ கிட்ட போங்க. ஹீரோ தான் நல்லவராச்சு, அவர் உதவி பண்ணுவாரு. ஹீரோ தான் இப்ப ஜெயில இருக்கானே. அப்படின்னா ஒரே வழிதான்க்கா, ஓடி போயிருங்க. ஆனா என்ன கேட்டா ஓடி போறதை விட நீங்க அந்த புதையலுக்கு பதிலா வேற ஒரு புதையல தரக்கூடாது. அட இது கூட நல்லா இருக்கே. ஏன்னா அந்த புதையல இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. உடனே தலைவி அந்த புதையலை பத்தி ரகசியத்தை எழுத பாக்குறா. ஆனா அவளுக்கு எந்த ஐடியாவும் வரல. உடனே ஓடி போக பாக்க அப்ப யாரோ அவளை கிட்னாப் பண்ண. இளவரசி நீங்க நினைச்ச மாதிரி சூக்கோ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். சிறப்பு.
மிக சிறப்பு. உடனே நம்ம படையை தயார் பண்ணு. அவன் கதையை இன்னைக்கு முடிச்சிடலாம். யோ யாரியா நீ? எதுக்கு என்ன கடத்தன? யூமங் நான் தான். சுகோ நீயா? நீ எப்ப ஜெயில இருந்து வெளியே வந்த? சரி எப்படியோ வந்துட்ட. எனக்கு அந்த ரகசிய கலைய பத்தி சொல்ல. உடனே அவன் தலைவை தாக்க பக்க போச்சுடா. முதல்ல அந்த வில்ல இப்ப ஹீரோவே என்ன கொல்ல பாக்குறான். சுகோ நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் உன் ஃபியான்சியா வர போறவ. இல்ல நீ என்னோட யூமங் இல்ல. இவன் எப்படி அதை கண்டுபிடிச்சான்? உடனே தலைவி அவனுக்கும் அவளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒண்ணு சொல்ல. அப்படின்னா நீ என்னோட யூமங் தானா? அப்ப தலைவா அவன் டீமோட அங்க வரான். கரெக்டான டைம்ல தான் வந்து. உனக்கு என்ன பிரச்சனைடா? உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா நீ ஏன் கூட மட்டும் தான் மோதணும். இவளையே நீ சீன்ற. டேய் சுகு, நீ ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கே உன்னையே யாராவது வந்து என்கிட்ட இருந்து காப்பாத்தணும். இதுல சார் இவளை காப்பாத்துறாரா? நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா? ஆமா. ஏன்? ஏன்னா அவங்க உன்னை பத்தி இது உன் பிளானாடா. நீ ஒரு முட்டாள்டா. அதனால்தான் அவங்க சொன்னதும் எதுவும் யோசிக்காம இங்க வந்து மாட்டிக்கிட்ட. சுகு அவசரப்படாத. இவன் இதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சிருக்கான். நீயே போய் அவன் டிராப்ல மாட்டிக்காத. டேய் நீ வேஸ்ட். ஆனா இவன் சரியான கிரிமினல். டேய் அவனை கொல்லுங்கடா. ஓடிப்போ. உடனே அவனோட உடனே தலைவனோட ஆளுங்க சூக்காவை கொல்ல பாக்க. அப்ப தலைவ அம்பா விட்டு தலைவிய கொல்ல பாக்க. கரெக்டா அம்பா அவகிட்ட போனதும் ஸ்கிரிப்ட்ல ஏதோ ஒரு மாற்றம் நடக்க தலைவன் அவன் கண்ட்ரோல்ல இருந்து மாஸ்டா போய் தலைவியை காப்பாத்தி அந்த அம்ப அவன் மேல வாங்கிக்கிறான். யோ நீ இப்ப பார்த்தது தானே நானும் பார்த்தேன். ஏன் அம்பா விட்டு அவரே அதுல போய் மாட்டணும்? என்னையா நடக்குது இங்க? இவன் என்ன கொல்லதானே பார்த்தான். ஏன் திடீர்னு என்ன காப்பாத்துறான்? ஏய் சூனியக்காரி, என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல கழுத்தை நெரிச்சு கொண்டுருவ. ஐயோ என்ன கொல்லாதீங்க. என்ன சத்தம் இது? டொக்கு டொக்குன்னு கேக்குது. என்ன நடக்குது? என் கை என்னோட கண்ட்ரோல்ல இல்லையே. நான் என்ன பண்றேன்? நான் ஏன் இவ்வளவு காப்பாத்துறேன்? உனக்கு எதுவும் ஆகலையே. ஹேய் இங்க வாடி. டேய் எதுக்காக அவளை கொலை பாக்குற? அப்ப நான்ரு அங்க வரான். இளவரசி இவன் வேற வந்துட்டான். இப்ப எதுவும் பண்ண வேணாம். அப்புறமா இவளை பாத்துக்கலாம். மச்சான் உனக்கு எதுவும் ஆகலையே? எதுவும் ஆகல. டே அண்ணா தூக்க பண்ணது தப்பதான். அதுக்காக அவனை கொல்ல பாப்பியா? நான் வந்தது அவனுக்காக இல்ல இவளுக்காக. இவளுக்காகவா? ஆமா இவதான் என்னை இங்க வர சொன்னான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அவனை நம்பாத. இவ என்னையும் இவளையும் இப்பதான் கொல்ல பார்த்தான். ஆமா நான் உங்களை கொல்ல பார்த்தேன். ஆனா நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நான் இதை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் நடந்தத யாருக்கிட்டயும் சொல்லாத. என்னமா கண்ணு நம்ம டீல் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடக்குது இங்க? கதைப்படி இந்த சீன் இப்படி வரதே. சரி ஏதோ ஒண்ணு. சுகு இப்ப நீ எதுவும் பேசாத. நீ பேசாம ஜெயிலுக்கு போ. நான் இதை பாத்துக்கிறேன். ஆனா அவன் நீ பயப்படாத. நான் மினிஸ்டரோட பொண்ணு. அவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான். உடனே சுகு அவங்களோட போறான். தலைவன் தலைவியை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போறான். என்னடி பாக்குற? நான் ஒண்ணு உங்களை பாக்கலையே. நீதான் என்ன பாக்குற. அதனால நான் உன்னை பாக்குறேன். ரொம்ப பேசுற. நேத்து நல்ல மாதிரி பேசினா இன்னைக்கு என்னன்னா என்ன கொல்ல பாக்குறான். இப்படிப்பட்டவனு பார்க்காம என்ன பண்ணுவாங்களாம்? ஐயோ ரத்தம். என்ன ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கா? ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீ பயந்த மாதிரியே இல்லையே. எப்பங்க என்னை ஏமாத்தும் போது? நான் எப்பங்க உங்களை ஏமாத்தினேன்? இங்க பாருங்க இந்த காயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க. அவங்கிட்ட என்ன பேசுறேன் அதை எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? ஆனா கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி ரகசிய கலையை கொண்டு வந்து தந்துருவேன். ஆனா போன தடவை மாதிரி என்கிட்ட சீன் போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ? இல்ல சீன் போட்டா என்ன பண்ணுவ? ஹலோ இளவரசி என்ன ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க? அங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் உங்க கூட வந்தது தெரியும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அப்பா உங்களை சும்மா விட மாட்டாரு. உன் அப்பா என்ன பெரிய இவனா? அவனால என்னை எதுவும் பண்ண முடியாது. மரியாதையா என் கூட வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இளவரசி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாமா? அனுப்பலாம். ஆனா அவ வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? இப்ப மட்டும் நீ உன் வாயை மூடல உன் பல்ல உடைச்சிருவேன். மூடிக்கிறேன். இவன் என்ன கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறானே தெரியலையே. இளவரசரோட மாளிகையா? ஏன்பா பேர் வச்சாதான் இது இளவரசரோட மாளிகைன்னு தெரியுமா? மகாராஜா தான் இந்த வீட்டை தந்து இந்த பேரை வச்சாரு. உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த பக்கம் சின்னவன் அவனோட செல்வாக்கை யூஸ் பண்ணி சூக்காவை எப்படியோ வெளியே கொண்டு வந்துடுறான். என்னை ஏன் இப்படி பாக்குறான்? இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப நான் என் கண்ட்ரோல்ல மீறி இவளை காப்பாத்துறேன். கண்டிப்பா இவ சூனியக்காரி தான். மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசுறான். என்ன பேசுறான்? திடீர்னு என்ன கொலை வரான். திடீர்னு என்ன காப்பாத்துறான். யாரியா நீ? அந்நியனா இருப்பியோ? இங்க பாருங்க இளவரசி, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொல்லணும்னா என்ன கொன்னுருங்க. ஆனா இப்படி பாக்காதீங்க. ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத செல்லம், இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருவேன். ஏங்க நான் பேச்சுக்கு சொன்னேன். நீ பேச்சுக்கு சொன்ன. ஆனா நான் பிக்ஸ் ஆயிட்டேன். டேய் அது ரெடி ஆயிடுச்சா?
டேய் சைக்கோ, என்ன அவுத்து விடியா? நம்ம டீம்னு சொன்ன, இப்படிதான் ஒரு டீம்மேட் கிட்ட நடந்துப்பியா? டேய் செவுட்டு முண்டோம், கேக்குதா இல்லையா? கவசம் ஓகே, இவ்வளவுக்குள்ள இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இளவரசி, அரண்மனையில யாரும் இல்ல. சூப்பர்டா. சரி, இவளுக்கு இது ஓகேவான்னு பாரு. அதை விட இது நல்லா இருக்கும். சூப்பர்டா. யோ சைக்கோ, என்னையா பண்ற? இளவரசி, அதுல சுட்டா பட்டுன்னு போயிடுவா. என்ன பட்டுன்னு போயிடுவாடா? ஆமா. டேய், அவன் ஒரு பொண்ணுடா. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்பாடா, கொஞ்சமாவது இறக்க இருக்கே. புரிஞ்சு போச்சு. அவளை டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இது ஓகேவான்னு பாருங்க. இதால அவளை அடிச்சு ரத்தத்தால குளிப்பாட்டலாம். 7 நாளைக்கு பிறகு அவ செத்து போயிடுவா. அட பாவி, இதுக்கு அதுவே பரவாயில்லையடா. 7 நாளா? டேய், நாம ஒன்னும் அவ்வளவு கெட்டவங்க இல்ல. ஓ, 7 நாள் வேணாமா? அப்ப இது ஓகேவா? இதால 3 நாள் வரைக்கும் அவ சாகாம இருப்பா. டேய் விடு, நானே பாத்துக்கிறேன். சரி, இது பரவாயில்ல. என்னையா இது? இளவரசே, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இதெல்லாம் வேணாம். டேய் சைக்கோ, நீ மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகம்டா. ஐயோ, நான் சாக போறேன் போலியே. அப்பாடா, என்ன விட்டுடான். அப்ப தலைவன் வசந்த நேரம் பார்த்து அவ தப்பிக்க பார்க்க உடனே தலைவன் ஃப்ளையிங் டேகரை யூஸ் பண்ணி அவளை தாக்க, ஐயோ, என்ன விட மாட்டான் போலியே. மறுபடியும் அதே சத்தமா, வலிக்குதே. இளவரசே, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் அவளை காப்பாத்துறீங்க? என்னையா நடக்குதுங்க? அவளை என்ன பண்ணாலும் அது எனக்கு காப்பா முடியுது. பேசாம அவளை விட்டுருங்க. முடியாது, அவளை இன்னைக்கு கொல்லாம நான் விட மாட்டேன். ஆயுதம் தானே வேலை செய்யல, ஆனா விஷம் வச்சு அவளை கொல்லாம்ல. ஆகட்டும் இளவரசி, நான் போய் உடனே விஷம் கொண்டு வரேன். டேய், விஷம் குடிச்சதும் சாகர மாதிரி இருக்கக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷத்தை கொண்டு வா. என்னையா இது? டேய், இது கும்பி பாகண்டா. டேய், என்ன இலவுடா இது? பீன்ஸ் பொரியல். அது தெரியுது, ஆனா அதுல ரெட் கலர்ல இருக்கே, அது என்ன? நீங்க ஒண்ணு கேட்டீங்களே, அதுதான் இளவரசி. சரி, இது என்ன? கோழிக்காலிய ப்ளூவா இருக்கு. நீங்க தானே கேட்டீங்க. டேய், நான் கேட்டது உண்மைதான். அதுக்குன்னு இவ்வளவு ஓப்பனாவா? இளவரசி, என்ன விஷம் வச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குன்னு இப்படி ஓப்பனா கொல்லணுமா? பாய்ஸ்ன்னு தெரிஞ்சதும் எப்பனாவது இதை சாப்பிடுவானா? நீ சாப்பிடுவ என்ன? ஆமா, இத சாப்பிடு. இளவரசி, வேணா இளவரசி. அதுவும் இந்த கோழிக்காலு ப்ளூவா இருக்கு. இளவரசி, என்னால இதை சாப்பிட முடியாது. எனக்கு பயமா இருக்கு. வேற ஏதாவது பண்ணிக்கோங்க. சரி, நீ சாப்பிடலன்னா என்ன, நான் ஊட்டி விடுறேன். இளவரசி, நாம ஏன் இதை மறந்துடக்கூடாது? இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. நான் வாயை திறக்க மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன். ஏ அரலூசு, நீ வேற பார்க்க அழகா இருக்க. செத்த பிறகு அழகா இருக்க வேணாமா? நீ மட்டும் வாயை திறக்கல, உன் பல்ல உடைச்சிருவேன். திறக்க மாட்டேன். சரி, போய் தொலை. நிஜமாவா? மாட்னியா? ஐயோ, என்ன கொலை பண்ண வரான். அப்ப மறுபடியும் டொக் டொக் வர. ஐயா, என்ன நீங்களே சாப்பிட்டீங்க? நான் என்ன ஆசைப்பட்ட சாப்பிட்டேன், அது தானாவே நடக்குதுயா. போய் மாத்து மருந்த கொண்டு வா. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. இனிமே இந்த சூனியக்காரி நமக்கு வேணாம். அவளை நீங்க கொலை பாக்குறீங்க, ஆனா உண்மையிலே அவதான் உங்களை கொலை பாக்குறா. டேய், இப்ப மட்டும் அவளை விட்டுட்டேனா பயந்து விட்ட மாதிரி ஆயிரும். அது நமக்கு பெருத்த அவமானம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ இன்னைக்கு சாகணும். உடனே தலைவன் அவ ரூம சுத்தி நிறைய போட்டு அதோட அவனை இரும்பு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிடறான். இப்ப உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி உன்னை காப்பாத்த வரேன்னு நானும் பாக்குறேன். யோ, என்ன விடியா? இது உனக்கு ஓவரா தெரியலையா? தெரியல. யோ, உண்மையாவே என்ன கொல்ல போறியா? ஆமா. உடனே அவன் தலைவிய தண்ணியில தள்ளி விட தலைவனுக்கு மறுபடியும் அந்த சத்தம் கேட்க உடனே அதை உடைச்சிட்டு வெளியே வர பாக்கறான். ஆனா அவனால வெளியே வர முடியல. நல்ல வேலை, சத்தம் நின்னு போச்சு. இனிமே நான் அவளை காப்பாத்த மாட்டேன் போல. இன்னைக்கு நான் சாகதான் போறேன் போல. என்ன டொக்கு டொக்குன்னு மறுபடியும் கேக்குது. அப்ப தலைவன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போய் அவளை காப்பாத்தி கிஸ் பண்றான். என்னம்மா நீ மேல வர? அவரு எங்க? அவன் உள்ள மீனோட டான்ஸ் ஆடுறான், போய் பாரு. டேய் இளவரசா, என்னையா கொலை பாக்குற? பார்த்தல, என்ன தொட்டா நீ தாண்டா காலியாவ. இப்பவாது புரிஞ்சுக்கோ, நீ தொட்டது பூ இல்லடா ஃபயரு. இனிமே நீ எப்படி என்ன தொடுற நானும் பாக்குறேன். வெளியே போடி. யோ நில்லையா, காலையில இருந்து என்ன விதவிதமா கொலை பார்த்துட்டு இப்ப முடியலன்னு வெளியே அனுப்புறீங்களா? இதுல அவரு வேற ஹீரோவா. இங்க பாருமா, இளவரசர் உன்னை மன்னிச்சிட்டாரு, அதனால நீ வீட்டுக்கு போ. ஆனா இங்க நடந்ததை மட்டும் யாருக்கிட்டயாவது சொன்ன, அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். என்ன ஓனாய் கத்துற சத்தம் கேக்குது? யோ கதவு தோறையா, எனக்கு பயமா இருக்கு. ஒரு வண்டி ஏதாவது கொடுங்கயா, நான் வீட்டுக்கு போகணும்ல. வண்டி எல்லாம் தர முடியாது, வேணா இந்த சில்லறைய பொறிக்கோ. டேய், நான் என்ன பிச்சைக்காரியா? சரியான கஞ்சனா இருப்பான் போல. இத வச்சு தண்ணி பாக்கெட் கூட வாங்க முடியாது. யாருக்கு வேணும் உங்க காசு? இல்ல காசை விடக்கூடாது. உடனே காசை எடுத்துட்டு அவ அங்கிருந்து போக அதே நேரத்துல நம்ம தலைவன் சைக்கிள்ல அடிப்பட்ட தீஞ்சு போன டயர் மாதிரி கிடக்குறான். பாவம்பா நம்ம தலைவன் செம்மையா பல்ப் வாங்கிட்டான். இளவரசி, நீங்க பாட்டு இங்கேயே உட்காந்துட்டா எப்படி? அந்த பொண்ணு கிளம்பிட்டா. நம்ம ஆளுங்க சேஃப்டிக்காக பின்னாடியே போறாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. போய் குளிங்க பிரபு. இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா இது கேட்கலனா என் மண்டையே விடிச்சிரும் போல.
அவளை முடிக்க வேண்டிய இடத்துல எதுக்கு நீங்க அவளை காப்பாத்துனீங்க? அதுவும் உங்க உயிரை பணைய வச்சு அவளை காப்பாத்தணுமா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி இருக்க போறேன்? அவளுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவ எனக்கு சூனியம் வச்சிருக்கா. ஐயோ, அப்ப நான் இல்ல, அது சரி வராது. நான் இப்பவே நாகமலைக்கு போறேன், அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு வரேன். அப்பதான் இதை சரி பண்ண முடியும். ஏற்கனவே நான் செம்ம காண்ட்ல இருக்கேன்டா, இதுல நீ வேற ஏன்டா என்னை இன்னும் காண்டேத்துற? ஆனா ஒண்ணுடா, அந்த பொண்ணு என்னாலயோ இல்ல வேற யாராலயோ இல்ல, அவளே சாக பார்த்தாலும் நான் என்ன மீறி அவளை காப்பாத்திடுறேன். அப்படின்னா நாம அவளை எதுவும் பண்ண முடியாதா? இந்த விஷயம் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தானே ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா அதுக்குன்னு அவளை அப்படியே விட முடியாதே. அவளால எனக்கு பிரச்சனை தான். ஏதாவது பண்ணி அவ கதையை முடிக்கணும். ஆனா அதுக்கு முன்ன சூக்கோவோட கதையை முடிக்கணும். ஒரு வேலை பண்ணு, போய் அந்த யாங்கின உடனே வர சொல்லு. கட் பண்ணா தலைவி ஒரு வழியா அவ வீட்டுக்கு வந்து சேர்றா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆனா இனி அவனை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, திரும்ப அடிக்கணும். யுமங், இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? சுக்கோ, நீ என்ன இங்க? என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நல்லதா போச்சு. சரி, அவன் ஏதாவது பண்ணானா? என்னையா? அவனாலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. சரி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். என்ன மேடம், யாரு உங்களை இப்படி பண்ணா? வேற யாரு? அந்த வில்லன் தான். பாத்துமா, பொறுமையா பண்ணு. டேய், அடி வாங்கினது நான்டா, நீ ஏன்டா அழுவுற? அடி வாங்கினது நீங்கனாலும் வலிக்கிறது எனக்கு தானே. டேய், உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? ஐயோ பாத்துமா, இந்த வில்லை எப்படிப்பட்டவனு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா அவன் தான் என்ன கொலை வந்தான். கடைசியா அவனே என்ன காப்பாத்துறான். ஒருவேளை ஹீரோனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹீரோ தான் அவளை காப்பாத்தணுமோ? ஏதாவது ரூல் இருக்குமோ? அதனாலதான் அவனை காப்பாத்துறானோ? அப்படின்னா யோ டைரக்டர், இப்பதாயா நீ உருப்படியான வேலையை பார்த்திருக்க. இனி அந்த வில்லாட்டத்தை நான் அடக்குறேன். கதைப்படி அந்த சைக்கோ வில்ல அவன் அப்பாவை கொண்ட பிறகு ராஜ்யத்தை கைப்பற்றுவான். அதுக்கப்புறம் சூக்கவை கொல்லுவான். மேடம், ஐயோ பேயி, ஏண்டி சொல்லிட்டு வர மாட்டியா? இப்படிதான் பேய் மாதிரி வந்து நிப்பியா? சரி, என்ன இது? மருந்துமா? ஓ, மருந்தா? சரி, வெளியே என்ன சத்தம்? அதுவாமா, பாரு, வெள்ளிக்கிழமை விளக்கு திருவிழா வருதுல, அதுக்காக தான் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. விளக்கு திருவிழாவா? அது சீரியல்ல அடுத்த மாசான சீனாச்சே. டேய், நான் சொன்ன வேலை என்னாச்சு? அது வந்து இளவரசி, இங்க பாரு, உன்னை சென்சாருக்கு அனுப்புனது ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட நீ வந்து சொல்லணும் தான் உன்னை அங்க அனுப்புன. ஆனா நீ போய் எவ்வளவு வருஷம் ஆகுது? ஏதாவது வந்து சொன்னியா? நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். சரி, நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல நீ தான் சூக்கோக்கு எதிரா அவன் பண்ண சதி வலைய ஆதாரத்தோட சொல்லணும். கண்டிப்பா இளவரசி. சரி, நாளைக்கு அரசரை விட்டு உன்னை கூப்பிடுவேன், அப்ப நீ அங்க வந்தா போதும். கட் பண்ண அடுத்த நாள் அரசவை கூட. அப்ப சின்னவரோட டீம் சூக்கோவை ராஜ்யப்படையோட தலைவனாக்க சொல்றாங்க. அரசே, போர்ல தோத்து போனவனுக்கு எப்படி மறுபடியும் ராணுவத்தோட கண்ட்ரோல கொடுக்க முடியும்? அது மட்டுமா, இவன் தலைமை தாங்கினதால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு மறந்துட்டீங்களா? என்ன, நான் கொடுத்த லெட்டரை சூக்கோக்கு தந்தியா? அவர் அங்க இல்ல, ரொங்கர்னு ஒருத்தர் கிட்ட தந்த. அவங்கிட்ட சூக்கோ கிட்ட தர சொன்ன. அவன் தந்தானா? தந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் அண்ணா, நான் உனக்கு என்னன்னா பண்ண? ஏன் எப்பவுமே ஏன் ஆளுங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற? சரி, ஒத்துக்கிற, இவன் தோத்துட்டான். ஆனா ஒரு தடவை தானே. ஆனா இதுக்கு முன்னாடி இவன் நமக்காக எவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கான். சண்டை போட வேணாம். சரி சொல்லு, சூக்கோவை நம்ம என்ன பண்ணலாம்? இளவரசி, நான் தப்பு பண்ணதா சொல்றீங்கல்ல? ஆமா, போர்ல தோத்தது உண்மைதான், அது தப்புதான். ஆனா நான் நாட்டுக்கு துரோகம் பண்ணதா உங்க ஆளுங்க வச்சு கதை கட்டுறீங்கல்ல, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல அது வெறும் உடான்ஸா? உடான்ஸ் விடுறது என் ஸ்டைல் இல்ல. அரசே, இவனுக்கு எதிரா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை கொண்டு வர உங்க உத்தரவு வேணும். சரி, அதை உடனே கொண்டு வர சொல்லு. கட் பண்ண தலைவனோட ஆளு வந்துகிட்டு இருக்க. ஆனா சூக்கோவோட ஆளுங்க அவனை வழியிலேயே தூக்கிடுறாங்க. என்னன்னா, ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்ன, உன் ஆளு என்ன மேலோகத்துல இருந்து வரானா? இளவரசி, நீங்க சொன்னாலே நான் வரல. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் இப்ப 3 மணி ஆச்சு. சோ உன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாததால நான் சூக்கோவை ராஜ்யப்படையோட தலைமை அதிகாரியா அறிவிக்கிறேன். டேய், என்னாச்சு? ஏன் அவன் வரல? அவனை யாரோ கடத்திட்டாங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. வேற யாரு? அவன் தான். ஆனா அவனுக்கு எப்படி நம்ம பிளான் தெரிஞ்சிருக்கு? தலைவரே, இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு மீட்டிங்க்கு முன்னாடி மேடம் சோங்கோட வேலைக்காரி சூக்கோ போய் பாத்திருக்கா. அப்படின்னா அவதான் ஏதோ சொல்லிருக்கா. ஏமா, அந்த வீணா போனவன் உங்களை பார்க்க வந்திருக்கான். நீங்க பாட்டுக்கு கூலா நிக்கிறீங்க. அவனை பார்த்து மத்தவங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன். அவன் தான் என்ன பார்த்து பயப்படணும். என்னமா சொல்றீங்க? செல்லம், இவ்வளவு நாளா அவன் ஆட்டத்தை பார்த்தல, இனி நீ ஏன் ஆட்டத்தை பாப்ப? எப்படி இருக்கடா? டாவா, கொஞ்சம் தனியா பேசலாமா? சரி சரி, போங்க எல்லாரும். என்னடி ரொம்ப நக்கலா பேசுற? பயம் விட்டு போச்சோ? அதுவும் இல்லாம டா போட்டு பேசுற. பயமா? யோ, உன்னை பார்த்தா சிரிப்பு தாயா வருது. எங்க இந்த கத்திய வச்சு என்ன குத்து பாப்போம். ஓ, நீ குத்த மாட்டல. ஏன்னா நீ என்ன ஏதாவது பண்ணா அடி வாங்குறது நீ தானே. என்ன தம்பி, நேத்து வாங்கின அடி மறந்து போச்சோ? நீ தலைவனா ஆயிட்டன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். ஆனா தலைவனா ஆனா கூட நீ ஏதாவது பண்ணாதான் உன்னோட செல்வாக்கு உயரும்.
இப்ப நாட்டுக்குள்ள ஒரு டீம் இருக்கு, நிழல் வீரர்கள். நைட்ல தான் அவங்க வேலை செய்வாங்க. அவங்க தலைவன் சாதாரண ஆள் இல்ல. அவங்க கிட்ட நம்ம நாட்டையே கைப்பற்றுற அளவுக்கு ஒரு படம் இருக்கு. அதோட அவன் ஊருக்குள்ள ஒரு ஹோட்டல் நடத்துறான். அந்த ஹோட்டல்ல சட்டவிரோதமான எல்லாத்தையும் அவன் பண்றான். நீ அவனை பிடிச்சி மன்னர்கிட்ட ஒப்படைச்சா உன்னோட செல்வாக்கு உயரும். கவலைப்படாதீங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சரி, அவன் பேர் என்ன? அவன் பேரு லீசன். என்னடி, உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு திமிர்ல பேசுறியா? அதுவும் உண்மைதான், உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஆனா உன் கூட 2 சுத்துதே, அதுங்கள போட்டு தள்ளிட்டா தெரியும்டா நீ இததான் சொல்லுவேன்னு. அதனாலதான் இதை ரெடி பண்ணிருக்கேன். உடனே அவ ஒரு கயிறை இழுக்கிறா. அப்பாவை செட் பண்ண 100கணக்கான வெப்பன் அங்க இருக்கு. என்ன தம்பி அது இருக்குல்ல, என்னடி பண்ற? புரியலையா தம்பி? அது எல்லாமே என்ன நோக்கி இருக்கு. இந்த ட்ரிகரை அழுத்தின அது என்ன ஷூட் பண்ணும். ஆனா அதுல மாட்ட போறது நான் இல்ல, நீ. விளையாடாத, உன் கூட விளையாட நான் என்ன உன் பொண்டாட்டியா? சரி விடு, என் கால்ல விழுந்து சாரி கேளு, உன்னை விட்டுடுறேன். என்னது சாரியா? அதுவும் உன் கால்லையா? முடியாது. ஓ, நீ ஆம்பளல, அதான் ஒரு பொம்பளை கால்ல விழ மாட்ற. சரி, அப்போ உன் சட்டையை கைட்டு. என்ன சட்டைய கைட்டு, இல்ல மொத்த அம்பையும் உன் மேல இறக்கிறவன். சரி சரி, நான் கைட்டுறேன். அவ்வளவு பயம்? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு ஆம்பளைய துணி இல்லாம பார்க்க ஆசைப்படுற? தௌடா, எனக்கு உன் மேல எந்த ஆசையும் இல்ல. இருந்தாலும் உனக்கு நான் யாருன்னு காட்டு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ ரொம்ப பண்றடி. அப்படிதான்டா பண்ணுவ. என்ன பண்ணுவ? அப்ப ட்ரெஸ்ஸ கைட்டுற மாதிரி அதை அவன் தூக்கி போட, அதோட அவளை பிடிச்சிடுறான். இப்ப எப்படிடி அதை அமுத்துவ? விட்றா என் கைய. என்ன பண்ற? கிட்ட வராத. கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின வாயா இது? என்ன சொன்ன? ட்ரெஸ்ஸ கைட்டணுமா? கைட்டுறேன், ஆனா ஏன் ட்ரெஸ் இல்ல, ஓன் ட்ரெஸ். சரி, நான் கைட்டுறேன். என்ன பண்ற? என்னடி இது? ட்ரிகரை புடுங்கல, ஆனா என்கிட்ட பாம் இருக்கே. இப்ப சொல்லியா இத அமுத்துவா? நீ பொம்பளை தானாடி, இதெல்லாம் எப்படி உன்கிட்ட இருக்கு? என்ட தடிமாடா இருக்கிற உன்கிட்ட இருக்கும் போது என்கிட்ட இருக்காதா? இதுங்க ஏன் என்ன இப்படி பாக்குது? ஏமா வாய மூடு. நான் எதுவும் சொல்லலையே, வாய மூடு. இவ என்ன இங்க பண்றான்? உள்ள நான்கங்க இருக்கானா? இல்லையே. ஆமா இல்ல. சூக்கவா மாட்னியா? என்ன சொன்ன? ட்ரெஸ்ஸ கைட்டணுமா? சரி, இப்ப ட்ரெஸ்ஸ கைட்டிட்டு ஒரு ரூமை விட்டு வெளியே போட்டா அதுவும் ஃபியான்சி பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? டேய் வேணாண்டா, ப்ளீஸ் வேணாம். அப்பாவை கீழே விழ உடனே ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகி தலைவன் அவளை காப்பாத்த. இது வேற. எழுந்துமா. முடியாது. இப்ப நீ எழுதல நான் கத்திருவேன். கத்த விட்டாதானே? உடனே அவ தலைவனை கிஸ் பண்ண. டேய் என்னடா பண்றீங்க? உன்னை உள்ள போக விடாம தடுக்கிறோம். டேய் விட்ரா. அப்ப தலைவி வெளியே வர, உள்ள யாருமே இல்லையே, வா அங்க போய் பேசுவோம். விட்ரி. இதோட 3வது தடவை. என்ன 3வது தடவையா? ஓ அதுவா? ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருதே. என்னையா வீட்டுல எப்பவுமே இதே நினைப்புதானா? எங்கயா போற? சரி, நான் உன் கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி 3 நாள்ல அத கொண்டு வர. 3 நாள் ரொம்ப கம்மிப்பா. வேணா 1 வாரம் இல்ல 2 நாள் அதுக்குள்ள கொண்டு வர. இல்ல உன்னோட ஆளை நான் கொன்னுருவேன். சரி சரி, 2 நாள்ல அதை கொண்டு வந்துடுறேன். ஆனா பின்வாசல் வழியா போறியா? என்ன பிளீஸ் பா. சரி போய் தொலைக்கிறேன். என்னத்தல அவ சொன்னான் பின்வாசல் வழியா வர. என்னால அவளை எதுவும் பண்ண முடியல. ஆனா அதுக்குன்னு அவளை அப்படியே விட முடியாது. நிழல் வீரர்கள் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டைரக்டர், அந்த ரகசியம் என்னதாயா? ஒரு க்ளூவாது குடியா? ஐயோ அம்மா, அதுக்குள்ள எங்களை விட்டு போயிட்டீங்களா? ஏண்டி தூங்குனது ஒரு குத்தமா? சரி, என் பெட்டியை எடுத்துட்டு வா, நாம வேட்டைக்கு போலாம். தாயே எங்களை விட்டுருங்க, அந்த வாளை எங்களால செஞ்சு தர முடியாது, அது ராஜ துரோகம். ஐயா உங்க நிலைமை புரியுது, ஆனா என்னோட உசுறு இப்ப உங்க கையில தான் இருக்கு. முடியவே முடியாதுமா. என்னடி இவனை வச்சு அவனை சமாளிக்கலான்னு பார்த்தா இவன் உதவ மாட்டான். சரி, வேற யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். மேடம், இங்க யாருக்குமே அந்த வாளை செய்ய தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா கூட அதை செய்ய மாட்டாங்க. பணத்துக்கு மயங்காதவன் யாரு இருக்கா? கண்டிப்பா ஒருத்தன் மாட்டுவான். டேய் இது திருட்டு பொருளா? இதெல்லாம் வாங்க மாட்டேன். நீ வாங்கலனா என்ன? நிலவு பெவிலியன்ல இதுக்கு காசு தருவாங்க, நான் அங்க வித்துக்கிறேன். ஐயா நிலவு பெவிலியன்னா என்ன? அது ஒரு கள்ள சந்தையா? ஆமா. அப்படின்னா நாம தேடுற பொருள் கண்டிப்பா அங்க கிடைக்கும். கட் பண்ண தலைவி அங்க போறா. அதே நேரத்துல சூக்கோட டீமும் அங்க வராங்க. நம்ம தேடி வந்த ஆளு சாதாரண ஆள் இல்ல, அவன் இந்த இடத்தோட தலைவன். அதோட அவன் பார்த்து சிங்கத்துக்கு சமம்னு பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவனை பிடிக்க இந்த படம் போதாத தலைவரே. அவன் கூட மோதனா தானே தெரியும் அவன் சிங்கமா இல்ல பூனையான்னு. பாத்துக்கலாம் வா. வாங்க, யமலோகத்துக்கு உங்களை வரவே இருக்கிறோம். இவன் பேரு பூயுன், நிழல் வில்லன் குரூப்போட 3வது தலைவன். சார், நிழல் பெவிலியனுக்கு எப்படி போனோம்? முதல்ல காசு கொடுங்க. இந்தாங்க, போய் போட்ல ஏறுங்க. உடனே அவ போட்ல ஏறி போக அவ போனதும் இவன் யாருக்கும் சிக்னல் கொடுக்கறான். கட் பண்ணா நிழல் வீரனோட தலைவனை காட்டுறாங்க. இவன் பேரு லீசன். மீனு தூண்டிலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதோட சூக்கோட டீம் உள்ள வந்திருக்கு. அந்த பொண்ணை கண்டிப்பா கொல்லணுமா? இவன் பேரு ஷான் குவான், நிழல் வீரர்களோட 2வது தலைவன். அவளை நீ பாத்துக்கோ, எனக்கு வேற வேலை இருக்கு. சரி, அவளை முடிச்சிருவல்ல? அவ சாதாரண குடும்ப பொண்ணு, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு சீனு? அதோட நாம இது வரைக்கும்
பெண்களை கொன்னதே இல்லையே. அவ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. புரியுது, அவ மந்திரியோட பொண்ணு. தடையுமே இல்லாம அவ கதைய முடிக்கணும். ஆனா பாக்க பூ மாதிரி இருக்கா. ஆனா இன்னைக்கு அந்த பூ சாக போது. கற்பனா தலைவி பெவியன் கிட்ட வந்து சேர, எம்மாடியோ பயங்கரமா செட்டு போட்டிருக்காங்களே, இது மினி டிராமா தானே, இதுக்கு எப்படி இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்க? சரி காசை எடு. அம்மா சூதாட வேணாமா? அட எடுடி. இவன் பேரு ஷான்கோ, நிழல் வீரனோட 4வது தலைவன். என்னம்மா கண்ணு, சிறுத்தை புலி ஆடணுமா? சிறுத்தை புலியில ஒரே நேரத்துல 3 டைஸ் ஒன்னா வரணும்ல? ஆமா, அப்படி வரலனா நீ கொண்டு வந்த மொத்தத்தையும் இங்க வச்சுட்டு போகணும். இது ரொம்ப ஓவரா இருக்கே. நீ தானே இதுல பெட் கட்டின. நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ கேம் ஆரம்பிச்சா நீ ஆடிதான் ஆகணும். உடனே அவ ஆட, ஆனா அதிசயமா அவ வின் பண்ணிடுறா. யாரோ இவளுக்கு உதவி பண்ண மாதிரி தெரியுதே. யாரா இருக்கும்? ஓ மாஸ்டரா? கேமு சுவாரஸ்யமா இருக்குல்ல, நானும் வரேன். அவ அழகா இருக்கான்னு அவளை விட்டுற போற? ஓ தெரிஞ்சு போச்சா? சரி விடு. ஆனா அவ ஏதோ ஒரு பெரிய ஈவன் அவன் சொன்னான். பாக்குற அவ என்ன பண்ண போறான்னு. இந்த பக்கம் சூக்கோட டீம் லீசனை தேடி வர, யாரு தேடுற? என்னையவா? உடனே அவன் தாக்க, வாவ் ஒரே போடுல என் வாழை உடைச்சிட்ட. நீ கில்லாடிதான். நீயும் தான். உன்னோட குங்ஃபு செமையா இருக்கு. நீதான் லீசனா? அது உனக்கு தேவையில்லை. இந்த பக்கம் அவங்க ஒரு பொண்ணை வித்துக்கிட்டு இருக்க. அவ்வளவு ஒருத்தன் அதிகமான காசு கொடுத்து வாங்குறான். அதோட அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே தலைவி அவன் அடிச்சு போட்டு அவளை காப்பாத்துறா. அவன் நம்மள கொல்ல வந்த மாதிரி தெரியல. நம்மளோட வெப்பனை அவன் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆளுங்களை உடனே பின்வாங்க சொல்லு. அவன் இனிமே வரமாட்டான். உன்னோட வீட்டுக்கு போ. அப்ப யாரோ அவளை ஷூட் பண்ண. ஏண்டி நாயே, நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன். அவ்வளவு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை தடுக்க நீ யாருடி? நண்பா, நம்ம இடத்துல அவ ஒரு பொண்ணை கொல்ல பாக்குறான். முடிச்சிடலாம். யார? லேடி யூமங்கையா? இல்ல அந்த தடியன. அப்ப லேடி யூமங்க அவளை நீ பாத்துக்கோ. டேய் பாஸ் அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதே நேரத்துல அவனுங்க தலைவிய கொல்ல வர, அப்ப அந்த நிழல் வீரன் வந்து அவளை காப்பாத்துறான். பாசிய இங்க வந்திருக்காரு. பிளான மாத்திட்டாரு போல. யோ யாரியா நீ? சாரிப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யோ என்ன காப்பாத்துற மாதிரி வந்துட்டு விட்டுட்டு போற? டேய் அவளை கொல்லுங்கடா. ஐயோ கொலை பண்ண வராங்க. அப்ப மறுபடியும் அவன் வந்து அவங்கள அடிக்கிறான். பாசிய மறுபடியும் வந்தாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. யோ உனக்கு என்னையா வேணும்? டேய் தடியா, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. நான் இங்க இருந்து தூரமா போயிடுறேன். அப்பா அவளை என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா ஏன் முன்னாடி ஒருத்தவங்களை ஏதாவது பண்ணா என்னால தடுக்காம இருக்க முடியாது. டேய் அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது. இப்ப வந்து கொல்லு. அவளை அவன் மறுபடியும் கொல்ல வர, அப்பா அவன் மறுபடியும் அங்க வர. டேய் எத்தனை தடவைடா சொல்றது? நான் போன பிறகு இவ்வளவு கொல்லுங்களேன்டா. எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் எதுவும் பண்ணலையே. நீதான் திடீர்னு வந்து அவளை காப்பாத்தன. பாஸ் அந்த தடியனை என்ன பண்றது? கடவுளே இவளா? ஐயோ கடவுளே, எங்க போறீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? எதுக்கு? எங்க எங்களை காப்பாத்தின சாமிங்க நீங்க. ஆனா பேரு கூட சொல்லாம போயிட்டீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அடி என்ன கடவுளே, பேரு தானே கேட்டேன். அது ஒரு குத்தமா? பாத்தியா, பேசியே அவன் மாய்க்கடா. மாயமுகினியா இருப்பாளோ? செஞ்சிருவோம். இதே ஊசியா? டேய் வேணாண்டா. என்ன கண்ணடிக்கிறா? அவருக்கு இதை விட பெருசா வேணுமா? அப்ப இதை யூஸ் பண்ணுவோம். அப்ப அவங்க அவளை தாக்க, உடனே அவன் அதை தடுக்கிறான். என்ன பண்றீங்க? எக்ஸசைஸ். ஐயோ முடியலையே. டேய் போங்கடா. தலைவன் எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாரு என் ஆட்டத்தை. உடனே அவனோட ஊசியை விட தலைவன் அதை தடுக்க, ஓ இதான் விஷயமா? உன்னால அவளை கொல்ல முடியாது. கடவுளே நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. தலைவரே எப்ப வந்தீங்க? யாரு இவங்க? உங்க ஆளா? என்ன அவர்தான் உங்க தலைவரா? அப்படின்னா இந்த மொத்த இடமும் அவரோடதா? ஆமாங்க, முடிச்சிருவோம். டேய் அமைதியா இரண்டா. நான் அவரை பாக்கலாமா? தலைவர் இப்ப மீட்டிங்ல இருக்காரு. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஆனா ஒரு நிமிஷம். டேய் தலைவர் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம பாஸ் அவளோட அழகுல மயங்கி வேலை செய்யாம தடுக்கிறாரு. ஆனா நான் அவளை கொல்லாம விட மாட்டேன். யார கொல்ல போறீங்க? அத கொல்ல போறேன் இல்ல, உங்களை அவன் அண்ணின்னு சொல்றான். எனது அண்ணியா? நான் ஒன்னும் உங்க அண்ணி இல்ல. அடி பலமோ? ஆமா. சரி எதுக்காக அப்படி பண்ண? கன்ஃபார்ம் பண்ணிக்கதான். எதை? உன்னால அவளை கொல்ல முடியாதுல நன்கங். உடனே அவனோட மாஸ்க கைட்ட, அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் தான். நீ யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நான் உன்னோட நண்பன். ஆனா என்கிட்டயே நீ உண்மையை மறைக்கிறல, அத பத்தி மட்டும் கேட்காத. அது எப்படி மாப்பிள்ள கேட்காம இருக்க முடியும்? அதோட உன்கிட்ட இருக்கிற பவருக்கு நீ அவ்வளவு ஈஸியா கொண்டுடலாம். ஆனா நீ அவளை கொல்லாம உன்னோட பெரிய அஸ்திரமான நிழல் வீரனை வச்சு அவளை கொல்ல பாக்குற. ஆனா அவளை கொல்லும் போது நீயே அவளை தடுத்து காப்பாத்துற. ஆனா உனக்கு அந்த இன்டென்ஷன் இல்ல, இருந்தும் அவளை காப்பாத்துற. சோ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஒன்னும் அவளை லவ் பண்ணல, அதான் எனக்கும் தெரியுமே. நீயாவது யாரையாவது லவ் பண்றதாவது.
ஆனா இவளை நாம யூஸ் பண்ணிக்க கூடாது. புரியல. டேய், அவ அந்த சூக்கோவோட ஆளு. இவளை நீ உன் வலையில விழ வச்சு சூக்கோ கிட்ட இருக்கிற அந்த ராஜ்யத்தோட ரகசியத்தை ஆட்டிய போடு. ஏண்டா இதை நான் பண்ணலன்னு நினைக்கிறியா? ஆனா அவ என்னை பார்த்தா பயப்படுறா. அதோட அவளுக்கு என்னை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவளை கொல்ல பாக்குற. நீ ஒன்னு யோசிக்கல. அவ பயப்படுறது இளவரசனா இருக்கிற நான்கங்கு. ஆனா இப்ப இருக்கிறது இந்த லீசன். அவளோட உயிரை காப்பாத்தின ஒரு கடவுள். அதாவது ஹீரோவும் நீதான், வில்லனும் நீதான். அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி அவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி உன் தம்பிய பத்தியும் தெரிஞ்சிருக்கலாம்ல. அதனால இவளை நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணிரு. என்ன? அப்ப நீங்க என்ன கொல்ல பாத்தீங்களா? அது உண்மைதான். ஆனா நாங்க தான் உங்களை கொல்லலையே. அது மட்டும் இல்ல, உங்களை கொல்ல சொன்னது அந்த இளவரசர் தான். ஆனா தலைவர் உங்களை பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டாரு. அதான் உங்களை கொல்லாம விட்டுட்டாரு. என்னாச்சு? ஓ, இதான் விஷயமா? இங்க பாருங்க, காசு கொடுத்தா நாங்க எந்த வேலையும் செய்வோம். ஆனா உன் விஷயம் அப்படி இல்ல. இதுல இளவரசர் சம்மந்தப்பட்டிருக்காரு. நாங்க ராஜ்ய விஷயத்துல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு இத பண்ணல. டேய், இவளை போய் வீட்டுல விட்டுட்டு வாங்கடா. எங்களுக்கு வேலை இருக்கு தலைவரே. சரி, லூவோ எங்க? அவன் தன்னோட பொண்டாட்டிய பார்க்க போயிட்டான். அப்ப ஒருத்தரும் இங்க இல்லையா? இருக்காங்க. யாரு? நீங்க தான். இல்ல பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். அது எப்படி ஒரு பொண்ணை தனியா அனுப்ப முடியும்? தலைவரு உங்க கூட வருவாரு. உடனே தலைவர் அவ கூட போக, நீங்களும் உங்க தம்பிங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. யாரு? நாங்க நல்லவங்க. ஆமா ஏமா, நாங்க கூலிக்கு கொலை பண்றவங்கம்மா. உண்மைதான். ஆனா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க யூமங்? இல்லங்க, நீங்க நல்லவங்களா இருக்கிறதால தானே என்ன கொல்லாம விட்டுட்டீங்க. ஆனா அந்த சைக்கோ இளவரசர் இருக்கானே, அவ உங்களை சும்மா விட மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். சரி, அதுக்கு என்ன? நாம ஏன் ஒரு டீமா சேர்ந்து அவனை எதிர்க்க கூடாது? நாமளா? ஆமா, நான், நீங்க, சூக்கு, சின்னவரு எல்லாரும் சேர்ந்து அந்த தருதலைய ஓட விடுவோம். தருதலையா? தருதலை மட்டும் இல்ல, பொம்மலை பொறுக்கி, அயோக்கிய, கேடு கட்டவன், இறக்கம் இல்லாதவ. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. சரி, நீ சொல்ற மாதிரி அந்த சைக்கோ இளவரசன் கெட்டவனாவே இருக்கட்டும். ஆனா கெட்டவனா இருக்கிறவன் 4 வருஷம் முன்னாடி ஜின்வால நடந்த போர்ல ராஜ்ய படையாலே எதுவும் பண்ண முடியாதப்ப அவன் தான் தன் படையோட போய் அந்த மக்களை காப்பாத்தினான். அவன் மக்களுக்காக போல, அந்த இடத்தோட தங்க சுரங்கத்துக்காக போனான். ஓ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களோ? சரி, அப்ப இது கடைசியா நடந்த போர்ல ராஜ்ய படை தோத்தப்ப கூட இவன் வெறும் 5000 வீரர்களை வச்சு 50,000 பேருக்கு எதிரா சண்டை போட்டு வின் பண்ணான். அதோட கஷ்டப்பட்ட மக்களையும் காப்பாத்தினான். இதை என்ன சொல்லுவீங்க? நீங்க கேட்டீங்களா? எதை? அவன் ஒரு முட்டாள். 50,000 வீரர்களை 5000 வீரர்களை வச்சு எதிர்க்க முடியுமா? அதோட பெரிய ஹீரோ மாதிரி முன்னாடி போய் அந்த போருக்கு தலைமை தாங்குறான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் ஒரு பந்தா பாட்டி. அவனுக்கு சீன் போடணும்னா அவ்வளவு பிடிக்கும். அதோட அது நட்டு கைண்ட கேசு. யாரு? அவனா? ஆமா. சரிமா, நீ கிளம்பு, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.